நேத்திக்கே அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நடக்க வச்சுருக்கோம். காலைக்கு கொஞ்சமாக பொங்கல் மட்டும் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அப்புறம் சாப்பாடுலாம் விட்டுட்டு அப்புறம் அம்மாவை தொடச்சிட்டு தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணி தான் கீழே கூட்டிகிட்டு போயிருந்தோம். வீல் சேர்லாம் வேணாம்மா நடந்து வான்னு சொல்லி கூட்டியே போயிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 1 வீக்குமே எனக்கு எங்கள் மாமாவை இதே பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி எங்கள் மாமா அதே ரூமில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. தம்பி வந்து அப்போ 7 மாசமாக இருந்தான் வயிற்றுல. அந்த டைமில் மாமாவுக்கு வந்து காலில் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. திருப்பூரில் ஆக்சிடென்ட் ஆகி இங்கே வந்து திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரொம்பவே சிரமப்பட்டாரு. அதே தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு அவரை பார்த்துட்டு பாப்பா அப்புறம் அம்மா கிட்ட விட்டுருந்தேன். அவள் ஒரு பக்கம் தனியாக இருந்தா. அந்த டைம் ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு. அங்கே இருக்கும் போதுல எனக்கு அதே ஞாபகம் தான் ஓடிட்டே இருந்துச்சு. ரொம்பவே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் லைஃப்பில். அந்த ஒரு 15 டேஸ்மே ரொம்பவே கஷ்டமாகவே போணுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா அழைச்சிட்டு வந்து வச்சுருந்தோம். அப்புறம் தான் கொஞ்சமாக அவளுக்கு சரியாக போணுச்சு. இப்போ ஓகேவா இருக்காரு. இன்னுமே அந்த ஒரு கால் வந்து பழைய கால் மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஃபீல் பண்ணுவார். அன்றைக்கி நடந்ததெல்லாம் இன்றைக்கி நடந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன்.